வணக்கம் மக்களே. எப்படி இருந்தாலும் நான் இப்போ போடுற வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. அப்படியே பார்த்தாலும் ஒரு லைக் போட மாட்டீங்க. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நமக்கு தெரிஞ்ச தகவல்கள் வந்து மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு நான் நிறைய இது ஷேர் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ரொம்ப வியூஸ் எல்லாம் போகாது. எப்பயாச்சும் ஒரு தடவை 1K 2K 3K அந்த மாதிரி போகும். பட் நிறையா வியூஸ் வந்து நான் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் போனதில்லை. நான் எதிர்பார்க்குறேன்னா 1 லட்சம் 2 லட்சம் அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. இப்போ ஒரு வீடியோவுக்கு ஒரு 1K ஆர் 2K அந்த மாதிரி போனால் கூட எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம சொன்னது நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி போகாது. இப்போ என்னோட சேனலில் போய் பாருங்களேன். இப்போ நேற்று இன்னைக்கு போட்ட வீடியோஸ் எல்லாம் 26 6 ஹவர்ஸ்க்கு 10 வியூஸ் தான் போயிருக்கும். பட் இருந்தாலும் என்னோட ஷேரிங் வந்து குறையாது. நான் எப்பயுமே உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தகவல்களை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். போக போக பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகை அப்போ முருகனோட வழிபாடு. இன்றைய தினத்தில் முருகனோட அபிஷேகங்கள் செய்வது மிகவும் சிறந்தது. உங்களோட வீட்டில் வேலு அல்லது முருகனோட சிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்கு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். வெளியில் சொல்ல முடியாத கவலைகள், பண பிரச்சனை, திருமணம் ஆகலை, அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கவலைகள் இருக்கும். அந்த கவலைகள் எல்லாம் நீக்கக்கூடிய நாள் என்று சொன்னால் இந்த ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை அப்போ நம்மளுடைய வீட்டில் முருகன் பெருமானை எளிமையாக வழிபட்டாலே போதும், நமக்கு முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்றைய தினத்தில் நீங்க கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். கந்த சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப 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 நல்லது. இந்த மந்திரத்தை கண்டிப்பா நீங்க கிருத்திகை அப்போ சொல்றது மிகவும் நல்லது. ஓம் சரவண பவ, ஓம் வேலும் மயிலும் துணை, காக்க காக்க சக்திவேல் காக்க. இந்த 3 வரி மந்திரத்தை தான் நீங்க சொல்ல போறீங்க. இந்த 3 வரி மந்திரம் சொன்னாலே போதும். அந்த 3 வரி மந்திரம் என்னதுன்னா, ஓம் சரவண பவ, ஓம் வேலும் மயிலும் துணை, காக்க காக்க சக்திவேல் காக்க என்ற 3 வரி மந்திரத்தை நீங்க 36 முறை சொல்லிக்கிட்டே எழுதணும். அந்த மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு நிகரானது இந்த 3 வரி மந்திரம். ஸோ அந்த சஷ்டி கவசம் படிக்க முடிஞ்சவங்க படிக்கலாம், படிக்க முடியாதவங்க இந்த 3 வரி மந்திரத்தை 36 முறை நீங்க எழுதலாம். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது கேட்டது கண்டிப்பா முருகன் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். மந்திரம் எழுத வேண்டிய நோட்ல கோடு போட்டிருக்க கூடாது. அன்றுள்ள நோட்டை பார்த்து எடுத்துக்கோங்க. பேப்பர் கசங்கி அழுக்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சிவப்பு நிற பேனாவால தான் நம்ம எழுதணும். அதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாரு. நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க செய்யுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 சகோதரி கேட்டிருந்தாங்க, இப்ப நம்ம அபிஷேகம் செய்த தண்ணீரை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணாலும் சரி, வேலனுக்கு அபிஷேகம் பண்ணாலும் சரி, அந்த தண்ணீரை என்ன பண்ணணும்னா, கால்படாத இடத்துல மரம் அல்லது செடி கொடிக்கு ஊத்திடணும். அதை சிங்க்ல ஊற்றக்கூடாது. மரத்துக்கு அல்லது செடி கொடிக்கு அந்த இதுக்கு தான் போய் ஊற்றணும். ஓகே, நன்றி.